செல்லனை புகைத்தளித்து வா. அப்படி ஆகட்டும் என்று பார்த்தாள் பார்வதாதேவியானவள். நீராகவி மப்பல கானகத்திலே வருகின்றாள். அந்த வேள்வி அப்படியே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறாள். வேள்வியை சுற்றியுமே வரக்கூடிய நேரம் வருகின்ற போது தாயாரின் உடம்பெல்லாம் அந்த வேர்வையானது அப்படியே விளைந்து வருகின்றது. பார்த்தால் அம்மையானவள் இந்த வேர்வையை நம்ம வீணாக்க கூடாது. அப்படி என்று வேர்வைவாரி அழகாக மகனை வேள்வியிலே விட்டிருக்கின்றார். அம்மன் வேள்வியில் ஆதாரமாகவே இருக்கிறார் பாருங்கள். யாரே மாலை உலகள் நந்தாள் ஒன்று முகம் கொண்டதாய மல்லை உலகள் நந்தாள் ஒன்று முகம் கொண்டதாய அப்போதைய பேச்சு எம்மை கும்பலைக்கு உலகுடையார் சித்தூரை குத்தரித்து சித்தூரை காத்தவேளார் சித்தூரை குத்தரித்து சித்தூரை காத்தவேளார் உலகத்தின் மேல் ஏறிக்கொண்டு சாதிக்கின்ற ராஜ்யாரோ மணி முத்து மணி முத்து மாலையம்மை செல்ல பிள்ளை மகமாகி காணக்காரி கோழிக்காரி காணிக்காரி மனக்காரி கோழிக்காரி காணிக்காரி பிள்ளை இவனிக்கு சங்க பிள்ளை நாச்சியாரோ அரைக்கி பழக்க வேண்டும் மலத்தாட்டு பூசிக்காரி அலி பழக்க வேண்டும் மலத்தாட்டு பூசிக்காரி பிள்ளை போல வர சின்ன பிள்ளை மாதாவோ வரத்தில் வெளியல் தரத்த வெளிக்காரியோடு காசி ஊரை காத்தரித்த மகமாகி என்னை கொண்டு வீதமேலும் இசையுள்ள நாச்சியாரோ ஈரத்து பெண்ணான மலையாளத்து கண்ணாமை கிடாவிலே சொறி புத்த மாலையோடு பெண்ணி மாலுடனே முறைகள் அந்த முத்தார் அம்மையானவை வேள்வியில் வந்து பிறந்தாளே தாயார் பார்வதியின் வேள்வி துளியானது அந்த மகன் வேள்வியிலே விழுந்தவுடனே அம்மன் வேள்வியில் ஆதாரமாகவே ஆதிசக்தி உலகளந்தால் அம்மை அம்சமாகவே தாயான மூன்று முகத்தோடு முத்தார் அம்மை தேவியானவை மகன் வேள்வியிலே பிறக்கின்றார். இந்த அணக்கரை நகரத்திலே வந்தவரையில் நாம் வாழ வைக்கும் தெய்வமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றாள். என் தாயாக அருள்மிகு தேவி மூன்று முகம் கொண்ட முத்தாரம்மன் தேவி முதலாக வந்து விடுகிறார். தாயான முத்தார் அம்மைக்கு துணையாகவே அஷ்டகாலியர்கள் 8 பேர்களும் இருக்கின்றார்கள். சின்ன முத்தார் பெரிய முத்தார் செய்யலை மாறி வாங்கி காளி வடபத்திரகாளி உச்சிமாகாளி அப்படி அழகாக அட்டகாளி 8 பேர்கள் வந்து விடுகிறார்கள். அந்த அம்மைமார்கள் பிறந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தால் பார்வதியானவள் சீராய் பாருங்கள். வேத முத்து மாலை அம்மன் வேள்வியில் விளங்க வேதமுத்தி மாலை அம்மன் வேள்வியில் விளங்க ஆதிமுத்தா தனக்கு அம்மை அதிகம் ஆதிமுத்தா தனக்கு அம்மன் அதிகம் உலகள் வந்தால் பெரிய முத்தாள் மாலை பார்வதியார் முத்தாள் சீப்பினாலே தலை கோரி முடிந்து இல்லைக்குள்ளெல்லாம் தரவே முல்லை கூடை சூடி முத்து கொண்டையிலே திருமுகங்கள் பொற்பிரகாசமோடி நஞ்சமான கண்ணை நஞ்சமானை காலிலேந்து ஆடு
குஞ்சரத்தின் மீதிலிட்ட பஞ்சசீல மோதி மஞ்சளிட்டது கச்சிலை கட்டி சங்கு வேலை பச்சை வேலை சதுர வேலை போற்றி கனியதிக விழுந்தலைக்கு கனையாடி மாட்டி முத்து மாலை கொண்டவனை முத்தாரம் வைடனுக்கு செய்து பார்வதியா மால செல்வம் மானா பார்வதா தேவியானவை முத்தாரமை பிறந்திருக்க அழகாகவே தங்க சிரிப்பினால் தலையை கூறுகிறார். முல்லை எறும்புகளால் பூக்களை சூடினாள் அந்தாரை என்றவளை அரையழைத்த தலை தடவி கொஞ்சமில்ல கையில கிடைத்து வருகின்றாள் பார்வதா தேவி. கைலாசமலையை கூட்டி வரும்போது கண்டார் பகவான். பார்த்தார் பகவான் என்கிற பார்வதி சுவாமி வேள்வியின் பகை தனிக்கு செல்லுகின்ற போது தன்னந்தனியாகத்தானே சென்றாய். சுவாமி இப்ப 7-8 பெண்கள் அழைத்து வந்திருக்கிறாய். இவர்கள் யாரு? சுவாமி இவர்கள் எல்லோரும் வேள்வியிலே பிறந்தவர்கள். அப்படியா? ஆம். அது என் அம்சத்தோடு பிறந்தவள் தான் அம்மை முத்தாரம்மை. ஓஹோ முத்தாரம்மி. சுவாமி இவர்களை காரியத்தில் வேண்டாம் என்று சொல்லி அழைத்து வந்திருக்கிறேன். பார்வதி இந்த முத்தாரமலை கைலாச மலைக்கு அழைத்து வந்திருக்கின்ற. ஆமா ஐயா. இந்த பாரத கைலாச மலையிலே ஒரே ஒரு சக்திக்கு தான் இடம் இருக்கிறது. சரி. இன்னொரு சக்தி இருந்தால் இந்த கைலாசம் தாங்கவே தாங்க. அப்படியானால் அதனால இந்த முத்தாரமை முப்பது காணகத்துக்கு நாம அனுப்பி வைக்க வேண்டும். அதுவும் நல்லதுதான் சுவாமி. பார்த்தார் பகவான் சொல்கிறேன் முத்தாரம்மா சுவாமி இங்கே வாருங்கள். சொல்லுங்கள் பகவானே. இந்த கைலாச மலையில் நீங்கள் இருக்க முடியாது. அப்படியானால் நான் எங்கே போக வேண்டும்? முப்பது காணகத்திலே 3 குழந்தைகள் தாய் தந்தை யாரும் இல்லாத அனாதையாக இருக்கிறார்கள். நீங்கள் அங்கே சென்று அவர்களுக்கு தாய்க்கு தாயாக வர வேண்டும் அம்மா. சுவாமி தாங்கள் என்னை முப்பரக்காரகம் போய் என்று சொல்கின்றீர்களே. சரி நான் முப்பரக்காரகம் போக வேண்டுமானா கால்நடையாய் போவேனோ கால்நடையாய் போவேனோ கண்ணடையை போவீனோ சுவாமி நான் கால்நடையாக போக முடியாது. எனக்கு அழகான ஒரு தேர் வேண்டும். வைரவநாதன் துணையாக வர வேண்டும். பூதப்படைகள் பேய்ப்படைகளும் தந்தால் நான் சென்று வருகின்றேன். உங்களுக்கு அழகான ஒரு தங்க தேரை எடுத்து செல்லுங்கள். உங்களுக்கு ஏற்றபடி எல்லா படையும் நான் வகுத்து வைத்திருக்கிறேன். ஆகட்டும் பகவான். இதோ இந்த தேரில் ஏறி செல்லுங்கள் அம்மா. ஆகட்டும் என்று சொல்லி விலகிழந்த முத்தாரம்மையானவள் அந்த தேரிலே ஏறி வருகிறாள் பாருங்கள். ஏறிதாயே முத்தாரம்மா ஏறிதாயே முத்தாரம்மா கையில கனக வளை கொண்ட கண்ணி முத்தார்
ஒன்று முகம் கொண்டாய் மாலேஸ்வரி முத்தாரம்மா பின்ன கையிலே கனக வெள்ளை கொண்ட கண்ணி முத்தார் உலக சக்தி முத்தார் அம்மையானவள் தங்கத்தேரிலே ஏறினாள் அம்மை தேரிலே ஏறி வருகின்றாள் நேராக தேரிலே ஏறி கைலாசமலை 4 கோடி வாயின் அப்படி சுற்றி பார்த்துவிட்டு நேராக 9 கானகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த பூதப்படைகள் எல்லாம் ஆரவாரத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. அம்மைகளுக்குரிய நேரம் பூதப்படைகள் எப்படி வருகிறது பாருங்கள். எப்படி கண்ணுக்கருகே வந்து நின்று மன்னபிடிக்கு மாமாவே மன்னபிடித்து வந்தோம் வந்து ஆடி சிரித்து சிரித்து துடிக்கி துடிக்கி சிரித்து பாம்பை சுருட்டி நிறைய வைத்து பல்லக்கி முத்தாரம்மை கடைய தேடி ஏறி வந்துடுவான். உலகந்தாள் முத்தாரம்மையானவள் தங்க தேரில் ஏறி வருகின்றாள். அந்த போதப்படைகள் எல்லாம் ஆரவாரத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தா முப்பராஜனுடைய தம்பி அதோ அங்கே ஒரு தேரில் ஒரு அம்மா வருகின்றாளே, அது யார் என்று உனக்கு தெரிகிறதா? தெரிகிறதா? யார் தெரியுமாடா? முத்தாரம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வேலியிலே பிறந்து சென்றாலே தாயாகிய முத்தாரம்மன் தேவி வந்து கொண்டிருக்கிறார். சரி தம்பி, நாமளும் இந்த கானகத்திலே தாய் தந்தை யாரும் இல்லாத அனாதையாக இருக்கின்றோம். இந்த அம்மா பார்த்தா நம்ம அம்மா மாதிரியே இருக்குதுடா. அப்படின்னா இந்த அம்மாவை நம்ம எதிரி சென்றடைந்து நமக்கு தாய்க்கு தாயாகவே இந்த 30 கானகத்தில் நாம் அமர்த்த வேண்டும். சரிதாண்டா. அப்படி என்று பார்த்தார்கள் ஒன்பதாதிகள் ஓடோடி வந்த முத்தாரம்மனை அப்படி பணிந்து சொல்கின்றார்கள். அம்மா முத்தாரம்மா, அம்மா முத்தாரம்மா, நாங்கள் தான் கும்பராதிகள். நான் நீலன் இவன் கும்பரதன் அவன் ஆதித்தன். நாங்களும் இந்த கானகத்திலே தாய் தந்திரி யாரும் இல்லாத அனாதியாக இருக்கின்றோம். பார்த்தா எங்க அம்மா மாதிரியே இருக்குது. என்னை அம்மா என்று அழைத்த பிறகு அனாதி என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதுதான், சொல்லவே கூடாது. உங்களுக்கு தாயாக ஆரம்பிக்கிறேன் அப்பா. அப்படியா? அப்ப எங்களுக்கு தாய்க்கு தாயாக எங்களோடு இருக்கின்றீர்கள். நானே உங்களோடு இருக்கிறேன். அப்படி இந்த வாரங்களை அடைந்து வந்து அந்த வில்வமரத்தை மூட்டில கொண்டு அமர்த்துகின்றார்கள். வில்வமர மூட்டிலே அம்மாவை அமர வைத்திருக்க அமர வைத்துவிட்டு சில காலங்களில் போது பார்த்தா முப்பராஜன் தம்பி இந்த 30 கானகத்திலே காற்றடித்தால் மழை பொழிந்தால் வெயில் அடித்தால் ஒருவேளை காற்றடித்தாலோ மழை பொழிந்தாலோ நம்ம எங்கேயாவது ஒதுக்கிறது. நம்ம அம்மா முத்தாரம்மை ஒரு பெண் அல்லவா, பாதுகாப்பாக அமர்த்த வேண்டாம். அப்படி என்று சொன்னால் இந்த 30 கானகத்திலே முத்தாரம்மைக்கு என்று சொல்லி அழகான ஒரு கோட்டை வந்து வைக்க வேண்டும். அம்மாவுக்கு கோட்டை வைக்க வேண்டுமானால் நல்ல தலம் குறிக்க வேண்டும். சலம் பார்க்கணும், ஒரு சோதிடர் வர வேண்டும். சோதிடரை கொட்டி வந்து சொல் விருட்சம் பார்த்தார்கள். சரி, சோதிடர் சொல்லுகின்றார், என்ன பிள்ளைகளே, என்னையா நீங்கள் எந்த பக்கமாக கோட்டை வைக்கலாம் என்று இருக்கின்றீர்கள்? நாங்கள் இந்த பக்கம் கோட்டை வைக்கலாம் இருக்கோம். இந்த பக்கம் கோட்டை வைக்க வேண்டாம். ஏன் வைக்க கூடாது? இது வாயு மூலை. வாயு மூலையா? ஆமா. அப்ப இந்த பக்கம் அது அக்கினி. அக்கினி மூலை. இந்த பக்கம் பால் நிலம். இந்த பக்கம் கோல் நிலம். இந்த பக்கம் இதுதான் நல்ல இடம். ஓஹோ, கன்னிஸ்தானம். கன்னிஸ்தானம். இந்த இடத்துல நீங்கள் முத்தாரம்மனுக்கு கோட்டை போடலாம். ஐயா சோதரரை, நாங்க எப்படி எவ்வளவு பெரிய கோட்டை போடுவோம்? அதாவது நீங்கள் இந்த இடத்திலே கோட்டை போடுவீர்கள். 58 வருடம் ஆறாமல் அசையாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி, முன்னாலே கோட்டையிட்டு புகழ் வரவே வாழ்ந்தாலும் 58 வருடம். அதன் பிறகு ஒரு சிறிய அலம்பல். அது என்ன? சின்ன முத்தாரம்மை வயிற்றிலே சிறந்த குழந்தைகள் பிறப்பார்கள். சரி, பாலகர்கள் ஏறினால் இந்த கோட்டையை எரிய விதி இருக்கிறது. சரி, இருக்கட்டும். இப்பொழுது 58 வருடம் உங்களுக்கு இருக்கிறதே. ஆமா, போதுமா? போதும். அப்படி என்று சொல்லி கோட்டைக்கு முறை அறிந்தார்கள். பார்த்தா முப்பராஜன் தம்பி, இனி ஸ்தலம் பார்த்து விட்டோம். இப்போ இந்த 30 கானகம் மண்ணில் காரணமாக இருக்கிறது. இந்த கானகத்தை நாம வெட்டி நிறுத்த வேண்டும். காரணம் வெட்டி நிறுத்த வேண்டுமானால் பூதப்படைகளை அழைக்கலாம். ஏன்னா அம்மா வரும்போது
நிறைய போதப்படைகளை கூட்டிட்டு வந்த பாத்தீங்களா? ஆமாடா. அந்த போதப்படைகளை நாம ஏவி விடுவேன் அப்படி என்று சொல்லி முத்தாரம்மை சொன்னவுடனே பூதகணங்கள் எல்லாம் வருகிறது. நீங்க செய்கிறது பாருங்கள். காடுகள் வெட்ட வந்து முத்தாரம்மன் கற்பித்த சொல்கிறேன். காடுகள் வெட்ட வந்து முத்தாரம்மன் கற்பித்த சொல்கிறேன். காட்டி சிறகுலம் பெருத்துடன் வெட்டிடுமா. காட்டி சிறகுலம் பெருத்துடன் வெட்டிடுமா. காடுகள் வெட்ட வந்து முத்தாரம்மன் கற்பித்த கோட்டை வைக்க வேண்டும். பூதகணங்கள் வருகிறது. ஏன்னா இந்த பூதப்படைகள் நம்ம ஏறி விடணும். காவலத்தை காரணத்தை வெளிப்படுத்தினார்கள். அழகா வெட்டி திருப்பிட்டாங்க. காரணம் சரி வெட்டவுடனே தம்பி பார்த்தார்கள் இந்த முப்பராதியர்கள் சொல்லுகின்றாரா, இப்போ அம்பாளுக்கு கோட்டை வைக்கணும். இனிமேல் முத்தா அரமனுக்கு நாமல் கோட்டை வைக்க வேணுமானா கல்லாலே கோட்டை வைத்தார். கோட்டை வைத்தார் நோடி வராது. கல்லாலே கோட்டை வைத்தார். கோட்டை வைத்தால் கதிரவன் ஒளி வராது. நாளை கோட்டை வைத்தால் மழை பெய்தால் கரைந்து விடும். நாளை கோட்டை வைத்தால் மழை வந்தால் கரைந்து விடும். இருப்பாறை கோட்டை வைத்தால் இருள் வரையும் நாடி உலகளந்தால் நாடி இதற்கு வாழ்கிறாளோ. நாளில் வருஷமோ நீ மூடு வைத்த வருகிறாள். காயான உலகளந்த முத்தாரம்மைக்கு கொட்டை வைக்க வேணுமானால் கல்லாரை கொட்டை வைத்தால் கதிரவனொளி ஓடாது. நாரை கொட்டை வைத்தால் மழை பொழிந்தால் கரைந்து போய்விடும். இருப்பால் கொட்டை வைத்தால் இருள் உறைந்து போய்விடும். கரத்தார் கொட்டை வைத்தால் கண்டு தம்பி அறிந்து விடும். முத்து கொட்டை வைத்தால் ஒரு முத்து நகைத்தால் கோட்டை நகண்டு விடும். தம்பி அப்படியான தங்கம்மை முத்தாரம்மை இருப்பதற்கு தங்கத்தினால் கோட்டை வைக்க வேண்டும். தங்கத்தில கோட்டை வைக்கணும் தெரியுதான். ஆமா, நம்ம தங்கத்துக்கு இங்க போறது. தங்கத்திற்கு நாம என்னடா செய்வது? ஒரே தங்கம் இல்லையே. பீச்சரோட தங்கம்மாவை தான் கூட்டிட்டு வரணும். டேய், அதெல்லாம் சொல்ல கூடாதுடா. இவன் தானே சொல்லி தந்தான். ஆமா, இவன் சொல்லி தந்தான்னு நான் சொல்லாத. அடி வாங்கி தருவான். அடி வாங்கி தருவான். அவன் யாரை கூட்டிட்டு போகல, யாரை கூட்டிட்டு வரலன்னு தெரியலாம். நீ அவன் கூட போகாத. அப்படியே இவன் நேரே நீ சொன்னதை கொண்டு தங்கம் மாட்டை கொண்டு காட்டுவான். எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அப்படின்னு சொன்னா இப்போ தங்கம் வாங்கிட்டு எவ்வளவு தங்கம் இருக்கு என்கிட்டயா? ஆமா, இப்போ இருக்கிறத கேக்குறியா? ஆமா ஆமா. உன் பெருமை உலக புகழ் பெற்று இருக்குதும்மா. அதாவது உங்க பேரை சொன்னா யாருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய நகை போட்டு ஒரு அக்கா பாடுவாங்க பாத்தீங்களா? அது வேற யாரையும் பார்த்திருப்பாங்க. ஆதரவு காட்டினாங்கம்மா, தெரியலையோ? ஆமா, நீ இருக்கிற வரையும் தெரியாது. அப்படி சொல்லாதீங்க அண்ணே. ஆமா, சரி, இங்க பாருங்க. சொல்லி வீட்டுல கலத்தி வச்சுட்டு உங்ககிட்ட எவ்வளவு தங்க இருக்குன்னு கேட்டேன். என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் எவ்வளவு கணக்கு சொல்லுங்க. டக்குன்னு கேட்டா எப்படி சொல்லுவீங்க? 60 பவுன். அப்ப பக்குன்னு கேட்கட்டுமா? 100 அல்ல, 60 பவுன். எவ்வளவு இருக்குது? ஆமா, 60 பவுனா? அது எப்படிமா உங்க வீட்டுல இருக்க கணக்கு அவரு சொல்றாரு?
அவருக்கு 60 தான் அவருக்கு தெரியும். அதனால நம்ம 60 சொல்லுவோம். என் அண்ணன் போட்டு விட்டது 60 போகும். சரி, நீங்க இப்ப உங்க வீட்ல ஒரு 60 இருக்குதா? உங்ககிட்ட எவ்வளவு இருக்குமா? ஒண்ணுமே இல்லன்னா. இது என்ன இந்த ஆக்ஷன் நல்ல இல்லம்மா. இருக்கட்டு. எப்ப பாக்கட்டி என்ன இருக்குன்னு கேட்டா உடனே நிக்கிற பாக்கெட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லன்னு நான் பாவம். சரி, ஒண்ணுமே இல்ல. ஆமா. அதாவது இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆளை கூட நம்பிடலாம். ஆனா இல்ல இல்லன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கள நம்ப முடியாது. அவளுக்கு 60 பவுன், இவளுக்கு 80 பவுன் போட்டு வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. ஒரு வீட்டுல ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இல்ல என்று சொல்லுவாங்க பாத்தீங்களா மனைவி. ஆமா. அவங்க வந்து வீட்டுல வந்து கடுகு இல்ல, ஜீரகம் இல்ல, உப்பு இல்ல, புளி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாதான். அதாவது கணவன் கிட்ட சொல்லும் போது எப்படி தெரியுமா சொல்ல வேண்டுமா? உப்பு தீர போகுது, கடுகு தீர்ந்து விட்டது சொல்லணுமா, அரிசி தீர்ந்து விட்டது இப்படி சொல்லணுமா? இல்லை 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 என்று சொன்னால் நம்மை சுற்றி தர்ம தேவதைகள் சுற்றி கொண்டே இருக்குமா. நீ அப்படி சொல்லணும். என்ன டப்பா காலியா இருக்கு, டப்பா காலியா இருக்கு, கடுகு டப்பா காலியா இருக்கு. ஆமா, அப்படிதான் சொல்லணுமா. காலியாக இருக்கிறது, கடுகு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லும் போது தர்ம தேவதை பார்க்குமா, இல்ல இல்லன்னு சொல்லி அவனுக்கு இல்ல வழியாவே போட்டோம். சில வீட்டுல பாத்துருக்கீங்களா, பால் வாங்கிட்டு வந்தாதான் காபி போட முடியும். பாத்துருக்கீங்களா? பால் வாங்கினாதான் எல்லா வீட்லயும் காபி போட முடியும். அது நமக்கு தெரியாதா? சொல்லுவாங்க அப்படி. எப்படி? பால் வாங்கிட்டு வந்தாதான் காபி போட முடியும். ஆமா. ஆமா. எங்க வீட்டுல எப்பவும் சொல்லிட்டே இருக்கிறாங்க, நகைப்பட்டிக்குள்ள காலியா இருக்கு, நகைப்பட்டி காலியா இருக்கு, நகைப்பட்டி காலியா இருக்கு. நகைப்பட்டி காலியா இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்க வீட்டுல இவ்வளவு மாதிரிதான் பேசியிருப்பாங்க. இல்ல நகைப்பட்டி காலியா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா வீட்லயும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரிசி டப்பா காலியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஆமா, உங்ககிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கும்? எங்க வீட்டுல நாங்க தங்க பரம்பரை இல்லைங்கோ, அப்போ வெள்ளி பரம்பரைங்கோ. வெள்ளி பரம்பரையா? ஆமா. வெள்ளி ஒரு 4-5 கிலோ இருக்கு. 5 கிலோ. ஆமா. தம்பி உங்க எவ்வளவு இருந்தது? தங்கம் இரும்பு, அதை கொண்டு காயிலாங்கடையில கொண்டு போடு. தம்பி உங்க வீட்டுல எவ்வளவு இருக்கும் தங்கம்? 8 மில்லிகிராம். தங்கம் மில்லிகிராம்ல இருக்கும். உங்க வீட்டுல எவ்வளவு இருக்கும்பா தங்கம்? வீட்டுல அவன் வந்து தெருவோடி தெரியும். தங்கத்துல வீடு போட்டு வச்சிருக்கேன். சரி இருக்கு. கம்பானி கூட இன்னும் போடல. ஆமா. ஆனால் அதாவது இந்த தங்கத்தை கொண்டு போய் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. பாத்தீங்களா, ஒரு செங்கல் வரை வாங்க முடியாது. அப்படின்னு சொன்னா அம்மா முத்தாரமைக்கு கோட்டை வைக்கணும்னு சொன்னா நம்ம அம்மாட்ட போய் கேட்கணும். போகலாமா? பார்த்தாலும் 9 நேராகவே முத்தாரமண்டத்துல சொல்றாங்க, அம்மா முத்தாரம்மா உங்களை கோட்டை வைக்கணும்னு அழகாகவே நாங்க காட்டை விட்டு தெரிஞ்சு விட்டோம். ஆனா இப்ப வந்து தங்கத்தால கோட்டை வைக்கணும்னு ஆசைப்படுறோம். தங்கம் இல்லையா? தங்கம் இல்லம்மா. இல்லையாம்மா. இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் என்னுடைய தங்கங்களே. ஐயோ, இது வாருங்களப்பா. சொல்லுங்கம்மா. நான் உங்களுக்கு தங்கத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். என்னாச்சுமா? தங்கத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். தங்கம்னு சொன்னா அம்மாவுக்கு தடுமாறுது. தடுமாறு இல்ல, தங்கத்தை பார்த்த உடனே எனக்கும் ஆசை வருது. அம்மாவுக்கே ஆசை வருது. இன்னைக்கு தாயாகி உலக சக்தி முந்தாரமையானவள் நாடி நெருக்கமுகமா சமயத்திலே ஒவ்வொரு காலத்திலே வசிஷ்ட மகிழ்ச்சியாக வந்த வம்சீக மலையானது மலையாகி காட்சி அளிக்கிறதா? தங்கமலை கண்டவுடனே சீரர்கள் வாருங்கள். தங்கமலை நம்பிளம்பி தாண்டி நம்பி கோட்டை வைத்துறாரா கோட்டை வைக்கிறாரா? வெள்ளி மலை நம்பிளம்பி வெள்ளி கோட்டை வைக்கிறாரா? மலை நம்பிளம்பி கோட்டை வைக்கிறாரா? கோட்டைக்கு மேல் கோட்டை கோட்டை வைக்கிறாரா? கோட்டைக்கு மேல் கோட்டை கோட்டை
தலைக்கு தங்கத்தினால் கொட்டு வைக்க வேண்டும் என்று தங்கமலை விழுந்து வந்து தங்கத்தினால் கொட்டு வைத்தார்கள். பொன்னமலை துடைத்து பொன்னால் ஓட்ட வைத்தார்கள். வைரமலை விழுந்து வந்து வைரத்தால் கொண்டு வைத்தார்கள். செப்பமலை விழுந்து வந்து செம்பாலை கொட்டு வைத்தார்கள். வெள்ளிமலை விழுந்து வந்து கோட்டை கொண்டு வைத்தார்கள். வெண்கலமலை விழுந்து வெண்கலம் கொட்டு வைத்தார்கள். கோட்டைக்குள்ள 7 கோட்டை போட்டு விட்டு குடமலை கொட்டு வைத்தார்கள். வெளியில பாத்தீங்கன்னா இரும்பால ஒரு கோட்டை போட்டு வச்சாங்க. ஆமையா வைத்து விட்டு பார்த்தா மொப்பரேஸ்வரன் தம்பி அண்ணா இந்த இடத்துல அம்பாளுடைய கோட்டை மட்டும் தனியா இருந்தா நல்லா இருக்கும் ஐயா. நல்லா இருக்கும். அப்படின்னா பலஜாதி மன்னர்களை நாம ஏற்படுத்த வேண்டும். 7 கடைகள் கடை தெருக்கள் வைத்தார்கள். கண்ணாடி கடை வைத்தார்கள். கட்டை கடை பவளம் கடை வைத்தார்கள். பனசரக்கு கடை வைத்தார்கள். அத்தனை கடைகள் வைத்து முடித்தவர்கள் வெள்ளாள தெரு வீதிரம்பரம் திருக்கரம்பரம் இடக்கொடி மடக்கொடி வாணி தெரு ஆமா அழகான ஒரு தெப்பக்குளம் வெட்டி வைத்தார்கள். சிறந்த வழித்துறை கட்டி வைத்தார்கள். சரி சரி மேடை செருப்புகள் வைத்தார்கள். மேற்கட்டி அம்பலம் கட்டி வைத்தார்கள். அத்தனை